ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்டு புட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் வந்து சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்க. நான் வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறேன், அதனால வந்து காரம் கம்மியாக தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், இது பெரிய சைஸு, அதை போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. நம்ம வந்து அந்த நண்டை வந்து சதை எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா, அதை வந்து இதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதை நல்லா கிளறிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து பார்த்துக்கோங்க, வேணும்னா நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தது, உப்பு போட்டுட்டு மிளகுத்தூளை போட்டுட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டான நண்டு புட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி